விஜயை புகழ்ந்து தள்ளிய தமிழக ஆளுநர், செம காண்டான உதயநிதி, சட்டசபை வாசலில் செய்த பகீர் சம்பவம். அரசியல் தர்பார் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் வரலாற்றில் திமுக எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் ஆளுநருடன் எதிரும் புதிருமாகத்தான் இருப்பார்கள். அப்படித்தான் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அப்போதைய ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் தொடர்ந்து மு.க.ஸ்டாலின் மோதலில் ஈடுபட்டு வந்தார். அவருக்கு எதிராக முரசொலியில் கட்டுரைகள் வெளியிடுவதை வாடிக்கையாக வைத்திருந்தார். குறிப்பாக ஆளுநர் உரைக்கு முன்பு சட்டசபையில் தேசிய கீதம் பாடமாட்டோம், தமிழ்தாய் வாழ்த்து ஒன்றையே ஒலிக்க வைப்போம் என்று வம்படியாக கூறி வந்தார் மு.க.ஸ்டாலின். இதுவே அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையே மோதலை அதிகப்படுத்தியது. அதனால் ஆளுநர் உரை நிகழ்த்த அழைக்கும் போது ஒவ்வொரு முறையும் அதில் பல விஷயங்களை கத்தரித்துவிட்டு படித்து சர்ச்சையை ஏற்படுத்தினார் அப்போதைய ஆளுநர் ஆர்.என். ரவி. இந்த நிலையில் திமுக ஆட்சி முடிவுக்கு வந்து தமிழக வெற்றிக்கழக ஆட்சி வந்த பிறகு மத்திய அரசிடமும் ஆளுநருடனும் அனுசரணையான போக்கை கடைபிடித்து வருகிறார் இப்போதைய முதலமைச்சர் விஜய். அந்த வகையில் இன்று சட்டசபையில் ஆளுநர் முதல் முறையாக உரையாற்றிய போது முதலில் தமிழ்தாய் வாழ்த்து, அதன் பிறகு தேசிய கீதமும் இசைக்கப்பட்டது. அதை அடுத்து ஆளுநர் உரை நிகழ்த்தி முடித்த பிறகும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இதன் பிறகு ஆளுநர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், ஆளுநர் உரைக்கு முன்பும் உரையாற்றி முடித்த பிறகும் தேசிய கீதம் பாடப்பட்டது சரித்திர நிகழ்வு என்று புகழ்ந்து கூறியுள்ளார். அதோடு தமிழ்நாட்டு சட்டசபையில் புதிய உதயம் தோன்றிய நாள் இன்று. 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுநரின் முழு உரையும் எந்தவித இடையூறுமின்றி சட்டசபையில் வாசிக்கப்பட்டது மன நிறைவை கொடுக்கிறது. மாநில அரசு மற்றும் ஆளுநர் மாளிகைக்கு இடையில் இணக்கமான சூழல் இருக்க வேண்டுமென்ற தமிழக மக்களின் எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்து மக்களாட்சி மாண்பை நிலைநாட்டும் வகையில் தமிழக வெற்றிக்கழகத்தின் செயல்பாடு அமைந்துள்ளது. ஜனநாயகத்தில் எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் ஒருங்கிணைந்த இணக்கமான உறவை பின்பற்ற வேண்டும். அந்த வகையில் த.வே.க. அரசின் இந்த செயல்பாடு மக்களாட்சி மாண்பை நிறைவேற்றும் விதமாக அமைந்திருக்கிறது. இது மனதுக்கு நிறைவை தருகிறது என்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஆளுநர். ஆனால் இது எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலினுக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. காரணம், திமுக ஆட்சி காலத்தில் அப்போதைய ஆளுநர் ரவி திமுக கொடுக்கும் உரையை அப்படியே வாசிக்காமல் எடிட் செய்து வாசித்தார். ஆனால் இந்த ஆளுநர் த.வே.க. அரசு கொடுத்த உரையை அப்படியே வாசித்தவர், அவர்களின் செயல் திட்டங்களையும் பெருமையாக பேசியிருக்கிறார் என்று கடும் கொந்தளிப்புக்கு ஆளாகியுள்ள உதயநிதி, ஆளுநர் உரை என்பது வெறும் வெற்றி பேப்பராக உள்ளது, எந்த ஒரு மக்கள் நல திட்டங்களும் இதில் இடம்பெறவில்லை. இப்படிப்பட்ட ஒரு உரையை படித்துவிட்டு இந்த ஆட்சியை ஆளுநர் புகழ்ந்து பேசுவது வேடிக்கையாக உள்ளது. இவர்களை பொறுத்தவரை ஆளுநர் மாளிகைக்கும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுகள் ஜால்ரா போட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால்தான் இந்த உரையை படித்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய பல நலத்திட்டங்கள் இருப்பது போன்று தமிழக ஆளுநர் பில்டப் கொடுக்கிறார் என்று கூறியுள்ள உதயநிதி, த.வே.க. ஆட்சி அமைந்து 1 மாதம் ஆகும் நிலையில் இவர்களின் செயல்பாட்டை புகழ்ந்து பேசும் அளவிற்கு எதுவுமே இல்லை. இவர்கள் சொல்வது, அறிவிப்பது எல்லாமே திமுகவின் திட்டங்கள் தான். இந்த த.வே.க. ஆட்சி வெறும் காப்பி பேஸ்ட் அரசாக மட்டுமே உள்ளது. இப்படி திமுக அரசின் ஸ்டிக்கரை ஒட்டிக்கொண்டு ஆட்சி செய்யும் த.வே.க. அரசு ஆளுநர் உரையை ரீல்ஸ் போடுவதற்கான கண்டென்ட்டாக மாற்றியுள்ளார்கள். அந்த அளவுக்கு முதலமைச்சர் விஜய் தன்னை பற்றியும் தனது ஆட்சி குறித்தும் சுய தம்பட்டம் அடித்துக்கொள்ளும் உரையாகவே இந்த ஆளுநர் உரை அமைந்துள்ளது என்று கூறியிருக்கும் உதயநிதி, த.வே.க.வுக்கு சோசியல் மீடியாவில் அக்கப்போர் செய்து வரும் விர்ச்சுவல் வாரியர்ஸ், முதலமைச்சர் கோட் சூட் போட்டுள்ளார், வேட்டி சட்டை அணிந்துள்ளார், டிபன் பாக்ஸ் கொண்டு வந்துள்ளார் என்றுதான் ட்ரெண்டிங் செய்கிறார்கள். இவர்களின் செயலை பார்க்கும்போது இவர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸா, விர்ச்சுவல் அப்யூசரா என்ற கேள்வி எழுகிறது. இந்த முதலமைச்சர் விஜய் எப்போதுதான் உண்மையான மக்கள் பிரச்சனைகளுக்காக வாய் திறக்கப் போகிறார்? தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெண்கள் பாதுகாப்பு குறித்து வீரவசனம் பேசினார். ஆனால் இன்றைக்கு அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கண்ணாடியை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று ஆளுநர் உரை மட்டுமின்றி முதலமைச்சர் விஜயின் செயல்பாட்டையும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் உதயநிதி. அதோடு இன்றைய தினம் திமுகவினர் ஆளும் கட்சிக்கு எதிராக பலவிதமான பதாகைகளை வைத்தபடி சட்டசபைக்கு வந்திருந்தார்கள். அதில் திரை நாயகனா, ரீல்ஸ் நாயகனா, பெண்களின் கதறுக்குரல் கேட்கிறதா என்று த.வே.க. அரசுக்கு எதிரான பதாகைகளை ஏந்தியபடி திமுக எம்எல்ஏக்கள் சட்டசபை முன்பு நின்றதை பார்த்து, திமுகவிற்கு வந்த நிலைமையை பார்த்தீர்களா, எப்படி இருந்தவர்கள் இன்றைக்கு கையேந்தி பிச்சைக்காரன் போன்று நின்று கொண்டிருக்கிறார்களே என்று பலரும் சோசியல் மீடியாவில் கமெண்ட் கொடுத்து வருகிறார்கள். நண்பர்களே, இந்த செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.